என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனம் கற்றுத்தரப்படுகிறது, முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. உலக மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். மொழி தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் எல்லோரும் பார்த்து தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்கிறார்கள். சில பேர் இதை பார்த்து வருடக்கணக்காக பார்த்து அதை பழகி யோகாசன ஆசிரியர்களாக மாறி மற்றவர்களுக்கும் கற்றுத்தருகிறார்கள். நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் யோகாசனம் செய்ய வேண்டும் என்ற விரும்புபவர்களுக்கெல்லாம் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமது அரங்கிற்கு அஜய், அபினவ், சஞ்சய் 14 வயது 8வது வகுப்பு படிக்கிறார்கள். பிஎஸ்எஸ்சி விவேகானந்தர் பள்ளி வித்யாலயாவில் அவர்கள் படித்து வருகிறார்கள். இதில் என்ன விசேஷம்னா, அந்த பள்ளி யோகாசன ஆசிரியர் ராஜகோபாலுடன் அதனுடைய பள்ளி செயலாளர் மீனாட்சி சுந்தரம், அந்த முதல்வர் அமுதவல்லி இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அத்தனை பேர்களுக்கும் யோகாசனம் முக்கியம். மற்ற பாடங்கள் எப்படியோ இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் அந்த தாளாளர்களும் அந்த செயலாளரும். அதுதான் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை எல்லா பள்ளிகளுக்கும் ஏற்படுமே ஆனால் நோய் என்பதே இருக்காது, ஆஸ்பத்திரி என்பதே இருக்காது, மருந்து கடைகளே இருக்காது என்பதுதான் உண்மை. பிள்ளைகளுக்குத்தான் எத்தனை வியாதிகள். ஒரு பிள்ளைக்கு வந்துன்னா மற்றவங்களுக்கெல்லாம் காய்ச்சல் வந்துடுது. என்னென்ன காய்ச்சல்லாம் சொல்லலாம், அத்தனை மிருகங்கள் பேர்லையும் காய்ச்சல், பண்டி காய்ச்சல், ஒரு உரமாக சொல்லலாம். கொசு ஒழிக்கவே முடியாது. நம் உடலை நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் பெருக்கிக் கொள்வேமே ஆனால், இன்னொன்று சொல்கிறேன், யோகாசனங்களை கொசு கடிக்காது, முட்டை கடிக்காது, என்னைய கடிப்பதே இல்லை. எல்லாரையும் கடிக்கும், இவங்களுக்கு கடிக்காது. ஏன் கடிக்காது? இவங்களுடைய ரத்தம் சுத்தப்படுத்தப்படுகிறது. கொசு மூட்டையெல்லாம் எங்கே உட்காருது? அசிங்கமான இடத்துல தான் உட்காரும். நம்ம மேல் அசுத்த ரத்தம் இருந்தால் நம்ம மேலே வந்து உட்கார்ந்து அந்த வேர்வை நாற்றத்துக்கு கடிக்கும். நம்ம சைவ உணவு சாப்பிட்டு யோகாசன பிராணாயாமங்களை சாப்பிட்டால் நமது வேர்வே நாராது, வீச்சம் அடிக்காது. அதனால் அது நம்ம மேலே உட்காந்து கொசு கடிக்காது, மூட்டை கடிக்காது என்பது தான் உண்மை. இது என அனுபவ உண்மை. அப்போ எதுக்கு நமக்கு நோய் வரப்போகுது கொசு வர? ஆகவே யோகாசனம் பிராணாயாமங்கள் செய்கிறவர்களுக்கு நோய் என்பதே வராது. அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு அஜய், அபினவ், சஞ்சய் இவர்கள் இருவரும் இப்பொழுது சிரசாசனத்தை செய்ய போகிறார்கள். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்றார்கள். அந்த சிரசாசனத்தை என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே இந்த பக்கமாக திரும்பி தலையை கீழே வைத்து செய்யுங்கள், பார்க்கலாம். மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. கீழே விழ ஏதுவாகவும் மெதுவாக செய்யணும். ஏன் சிரசாசனம் செய்ய வேண்டும்? பல்வேறு காரணங்களால் மூளைக்கு போகக்கூடிய இரத்தங்கள் குறைவுபடுகிறது. அதான் கண்ணாடி அணிய வேண்டிய ஒரு நிலை வருது. பிளட் அப்படியே இசிஜி கார்டியோகிராம் வச்சு பார்த்தா அப்படியே இறங்கி தலைக்கு வந்துடுது. நினைவாற்றலை கொடுக்கக்கூடிய, அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய அந்த பிட்யூட்டரி பீனியர் கிளாண்ட்ஸ் நல்ல இரத்த சுத்தம் பாடும் பொழுது நல்ல நினைவாற்றல் கிடைக்கிறது. பள்ளிக்கூடத்தில் போய் பிட் அடிக்க வேண்டாம். நல்ல நினைவோட புஸ்தகமே நம்ம பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கும். ஒரு தடவை படித்தாலே அப்படி ரெக்கார்ட் ஆகிரும். மூளை ஒரு கம்ப்யூட்டர். சிரசாசனம் பண்ணவர்களுக்கு நல்ல மார்க் வாங்குவாங்க. நினைவாற்றல் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். சார்ந்த சுருபியாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. இவெல்லாம் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, அவங்களுடைய குழந்தைகள் ராஜீவ் காந்தி எல்லாம் இந்த சிரசாசனத்தை மட்டும் அவர்கள் வைத்து கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் அவர்கள் ஜெயிலில் இருக்கும் பொழுது யோகாசனம் பழகிய காரணத்தினால்தான் வெள்ளையன் அட்டூழியங்களுக்கெல்லாம் அவர்களை அதை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை, மனோதிடம் இதெல்லாம் கிடைச்சிது. இந்திரா காந்தி அம்மையார் ஒரு யோகாசன ஆசிரியரை வீட்டோடு வச்சு பழகி அவருக்கு பணத்தை கொடுத்து ஒரு பெரிய யோகா சென்டரே டெல்லியில் அந்த காலத்தில் நடத்துனாங்க. இப்போ மொரார்ஜி தேசாய் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகாங்கன்ட்டு நடந்து கொண்டு இருக்கின்றது. அங்கே பெரிய அளவில் நடக்குது.
இந்திரா காந்தி அம்மையாரால் அமைக்கப்பட்ட அந்த சென்டர். ஆகவே சிரசாசனம் என்பது மிக மிக முக்கியமான ஆசனம். மாணவர்களுக்கு, ஏன் அரசு அதிகாரிகளுக்கு, யாருக்குத்தான் நினைவாற்றல் வேண்டாம் என்று சொல்வார்கள், ஒத்த தலையிடி, மண்டையிடி, இதெல்லாம் பெண்களுக்கு வரக்கூடியது. சுவர் ஓரமாவது நிற்கலாம், மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். பெண்களுக்கு சாதாரணமாக வரக்கூடிய ஒத்த தலைவலி, அவர்கள் நிறைய கஷ்டப்படுவார்கள். சிரசாசனம் பண்ணிட்டால் இதெல்லாம் வராது. கண்ணுக்கு கண்ணாடி போக வேண்டிய அவசியமே இருக்கிறது. நல்ல மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். மெடிக்கல் காலேஜில் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏதோ ஆரம்ப பள்ளி முதல் ஹைஸ்கூல் வரைக்கும் தான் இன்றைக்கி அங்கங்கே யோகாசனம் நடந்து கொண்டு இருக்கின்றது. கல்லூரிகளில் இன்னும் இன்ஜினியரிங் காலேஜில் எல்லாம் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.